தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்த போட்டியாளர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம். எங்க இருந்து வரீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தாங்கல் கிளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாபாஸ் அஹமத். காவாங்கரைக்கிலிருந்து வரும். திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு மாவட்டம். 3 சுற்றுகள் இந்த நிகழ்ச்சி வழங்கப்படும். அந்த 3 சுற்றுல முதல் சுற்றுல 4 கேள்வி, இரண்டாவது சுற்றுல 3 கேள்வி, மூன்றாவது சுற்றுல 3 கேள்வி கேட்கப்படும். அனைத்துக்கும் நீங்க பதில் அளித்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியில தொடரலாம். இல்லை அப்படின்னு சொன்னா நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிடும். முதல் சுற்றுக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, 50-50 ஆப்ஷன். நீங்க விரும்பினா அதை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அடுத்த 3 கேள்விக்கு நீங்க தொடர்ச்சியா பதில் அளிக்கணும். தவறா சொல்லிட்டா எந்த ஒரு பரிசும் பெறாம வெளியே போயிடுவீங்க. இல்ல முதல் சுற்றுல நாங்க ஆப்ஷனை பயன்படுத்திட்டு போதும், இது வரைக்கும் வென்றது போதும் அப்படின்னு சொன்னா முதல் சுற்றுல எவ்வளவு வென்றிருக்கீங்களோ அதோட போயிடலாம். மூன்றாவது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுற்றுல அனைத்து கேள்விக்கும் உங்களுக்கு கேட்கப்பட்டு தவறா சொல்லிட்டால் எந்த ஒரு பரிசும் இல்லாம வெளியே போயிடணும். இல்ல முதல் 2 சுற்றுலையும் நாங்க வென்றுட்டோம், வென்றது வரைக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ், இதோட நாங்க நிகழ்ச்சியில இருந்து விலகிக் கொள்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த சுற்றுல வென்ற தொகையோட நீங்க விலகிக்கலாம். சரிங்களா? ஓகேண்ணா. ஓகே. முதல் சுற்றுக்கு முதல் கேள்வி, பனு குறைலா கூட்டத்தார்கள் யாருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ரலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் வழங்கப்படும். 45 செகண்ட் வழங்கப்படும். இதுல சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா அடுத்த சுற்றுக்கு அடுத்த கேள்விக்கு நீங்க செல்லலாம். தவறான பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த சுற்றுல முதல் கேள்வியிலேயே நீங்க வெளியிட முடியும். அதனால நல்லா மசூரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 15 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சரிதானா? சரிதான். மசூரா நல்லா பண்ணிட்டீங்களா? உறுதிதானா? உறுதிதான். உங்களுக்கான நேரமும் முடிஞ்சிருச்சு. பதிலாக சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கீங்க. சரியான பதில் தான் நான் பார்க்கலாமா? மாஷா அல்லாஹ். முதல் கேள்வி சுற்றுல முதல் கேள்விக்கான பதில் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சரியான பதிலை சொல்லி முதல் சுற்றுல அடுத்த கேள்விக்கான தேர்வாயிருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? அதற்கு முன்பாக அந்த ஆதாரம் புகாரில 3043வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூதர்களான பனு குறைலா குலத்தார் கோட்டையிலிருந்து இறங்கி வந்து சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதித்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் அப்படின்றத தான் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி, தொடர் உதிரப்போக்கு தனக்கு இருப்பதாகவும் அதன் சட்டம் என்ன என்று கேட்ட பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா பின்த் தக்லீப் ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி ஃபாத்திமா பின்த் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி ஃபாத்திமா பின்த் அபி குஃபைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் மசூரா பண்ணிக்கலாம். சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்விக்கு செல்லலாம்.
இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றுல இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் நல்லா மசூரா பண்ணிக்கோங்க. நீங்கள் தேர்வெடுக்கக்கூடிய டவுட் இருக்கா? இது வராது. ஆப்ஷன் சி ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி சியா. ஆப்ஷன் சி ஃபாத்திமா பின் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சரியான பதில் தானான்னு பார்க்கலாமா? மாஷா அல்லாஹ், நீண்ட ஆலோசனைக்கு பிறகு சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? ஓகேண்ணா. முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு அந்த சொன்ன பதிலுக்கான ஆதாரத்தையும் பார்த்துட்டு அடுத்த கேள்விக்கு செல்லலாம். புகாரில 228வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபாத்திமா பின் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் உயர் இரத்தப்போக்கு இஸ்திகாலா ஏற்படும் ஒரு பெண் ஆவேன். தொடர்ந்து உதிரம் கசிவதால் நான் சுத்தமாவதில்லை. நான் தொழுகையை விட்டு விடலாமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, தொழுகையை விட்டு விடாதே, இது இரத்த குழாயிலிருந்து வருவதே ஆகும். மாதவிடாய் இரத்தமன்று உனக்கு மாதவிடாய் வரும்போது தொழுகையை விட்டு விடு. அது நின்று விட்டால் இரத்தத்தை கழுவி குளித்துவிட்டு தொழுதுகொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பொதுவாக நபி தோழர்களிடத்திலையும் நபி தோழிகளிடத்திலையும் அல்லாஹ்வின் தூதரோடு அந்த மார்க்கம் சார்ந்த உரையாடல் இருக்கிறது. மார்க்கம் சார்ந்து அந்த கேள்விகளை கேட்டு அவர்கள் அதனுடைய சட்டத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் பெற்றிருக்கிறாங்கன்றதையும் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கேள்விக்கான பதில், சரியான பதிலை தொடர்ந்து மூன்றாவது கேள்வி உங்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழுவித்த மகரிப் தொழுகையில் ஓதிய அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ வல் முஸ்லாத்தி உர்ஃபான், பி பத்தீனி ரசைத்தூனி, ஆப்ஷன் சி வஸ்ஸமாயி வத்தாரிக், ஆப்ஷன் டி குல் ஹுவல்லாஹு அஹத். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. குறித்த நேரத்தில் மசூரா செஞ்சு சரியான பதில் சொன்னா இரண்டாவது சுற்றுக்கு செல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, தவறான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த போட்டியில இருந்து விலகக்கூடிய சூழல் அமைஞ்சிடும். 15 செகண்ட் தான் இருக்கு, நேரம் முடிய போகுது. ஆப்ஷன் ஏ வல் முர்சலாத் உர்ஃபான் 77வது அத்தியாயத்தை ஓதினாங்க. 76வது அத்தியாயம் 77வது அத்தியாயம் வல் முர்சலாத் உர்ஃபான். வல் முஸ்லாத்தி உர்ஃபான் என்றதுதான் சரியான பதில்ன்றத உறுதியா சொல்றீங்களா? ஆமாண்ணா. நேரம் முடியறதுக்கு முன்பாக கரெக்டா டக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சரிதானான்றத பார்க்கலாம். கரெக்டான பதிலா? மாஷா அல்லாஹ். அதற்கான ஆதாரத்தையும் பார்க்கலாம். ஆதாரம் நூல் புகாரில 763வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இறுதி காலகட்டத்தில் இருக்கும்போது உள்ள நிகழ்வை தெரியப்படுத்தும் வகையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நான் வல் முஸ்லாத்தி உர்ஃபான் எனும் குர்ஆனின் 77வது அத்தியாயத்தை ஓதுவதை என் தாயார் உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செவியுற்றார்கள். அப்போது அவர்கள், என் அருமை மகனே, அல்லாஹ்வின் மீதானையாக நீ இந்த அத்தியாயத்தை ஓதி எனக்கு ஒன்றை நினைவுபடுத்தி விட்டாய். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுகையில் இந்த அத்தியாயத்தை ஓதை கேட்டதை நான் இறுதியாக அவரிடமிருந்து செவியேற்றேன் என்று கூறினாங்க என்ற அந்த செய்தியை இந்த ஹதீஸ்ல பார்க்க முடியுது. சரியான பதிலை சொல்லி முதல் சுற்றுல 4வது கேள்வியை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்த கேள்வியை போடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அத்தியாயத்தை மிக அழகிய குரலில் ஓதியதாக பஹ்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ வத்தீனி வஸைத்தூனி,
ஆப்ஷன் பி வஸ்ஸமாயி வத்தாரிக், ஆப்ஷன் சி குல் ஹுவல்லாஹு அஹத், ஆப்ஷன் டி வல் முர்சலாத்தி உர்ஃபான். உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க முடிச்சா குழுவெல்லாம் அதெல்லாம் இல்லை சரியா, வசாமல் அதிகம் இல்லை, மத்தியில் வச்சுக்கணும் புகாரி கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க. அதேதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அத்தியாயத்தை மிக அழகிய குரலில் ஓதியதாக பஹ்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள்? சொல்லாத்தும் கிடையாது. கிளாஸும் கிடையாது. முந்தைய கேள்விக்கு இந்த ஆப்ஷன்லாம் வழங்கப்பட்டதுனால ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமாங்க. உங்களுக்கான நேரம் முடிய போகுது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ வத்தீனி வசை துணி. சரிதானா? சரிதான். கிளிக் பண்ணிடலாமா? கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கான நேரமும் நிறைவடைஞ்சிருச்சு. ஆப்ஷனை மாற்றவும் முடியாது. ஆப்ஷன் ஏ சரியான பதில் தானா என்பதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முயற்சி. நீண்ட ஒரு மஷ்ரா, மூன்றாவது கேள்வியில் எப்படி ஒரு மஷ்ரா பண்ணி சரியான பதிலை சொன்னீங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அழகிய குரல்ல ஓதிய அத்தியாயம் இதுதான் என்பதற்கான ஆதாரத்தை புகாரில 769வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், முதல் சுற்றுல 4 கேள்விக்குமே சரியான பதில் அளித்து இதுவரைக்கும் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய குர்ஆன் தமிழாக்கத்தை வென்றிருக்கிறீங்க. இந்த குர்ஆன் தமிழாக்கத்தை வென்று தக்க வைத்துக் கொண்டு அடுத்த சுற்றுக்கு நீங்க தேர்வாக இருக்கிறீங்க. அடுத்த சுற்றுல நீங்க பரிசு தொகையாக வழங்கப்படும். அதுல 2வது சுற்றுல இறுதியா நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் முதல் சுற்று, 2வது சுற்று 2000, 3வது 2வது சுற்றுல 3வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 3000 வெல்லலாம். உங்களுக்கான அடுத்த சுற்று 2வது சுற்றுல முதல் கேள்வி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களின் அறியாமை காலத்து பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அப்துல் ரவுஃப், ஆப்ஷன் பி அப்துல் சம்ஸ், ஆப்ஷன் சி அப்துல் அம்ரு, ஆப்ஷன் டி அப்துல் கமர். உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. ரவுஃப்லாம் வராது, புகாரிலே பேர் இருக்கு. உண்மையிலும் கழிப்பு சொன்னோம் அப்துல் ரஹ்மான் சொல்லி அப்துல் ரஹ்மான் எனக்கு தெரியாது அப்போ சொல்லும்போது அப்போனா அவங்க இதற்கு முன்பாக வந்த போட்டியாளர் இருக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் விரைவாக பதிலளித்தாங்க. இவங்க மஷூரா பண்ணுறோம் அப்படின்ட்டு ஷம்ஸ் வராது, நேரத்துக்கு முன்னாடி இப்போ கரெக்டான பதிலை சொல்லி முதல் சுற்றுல தேர்வாயிருக்கிறாங்க. ஆன்சர் ஆனால் நேரத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு பரபரப்பை என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் சி அப்துல் அம்ரு. ஆப்ஷன் சி அப்துல் அம்ரு. நேரம் முடிய போகுது. சரிதானா? சரிதான். நேரம் முடிஞ்சாச்சு. நீங்க சொன்ன பதில் சரிதானன்றத பார்ப்போமா? அப்துல் அம்ரு என்றதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். இதில் ஆப்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதில் 50-50 ஆப்ஷன் இருக்குன்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான 2வது சுற்றுல 2வது கேள்விக்கு முன்பாக ஆதாரத்தை பார்க்கலாம். புகாரில 2301வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல் அம்ரு என்றதுதான் சரியான பதில் என்பதை நம்ம பார்க்க முடியுது. 2வது சுற்றுல 2வது கேள்விக்கு செல்லலாமா? போலானே. இதுவரைக்கும் 1000 ரூபாய் வென்று தக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கான 2வது சுற்றுக்கான 2வது கேள்வி, முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த போரில் கொல்லப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ பத்ர் போர், ஆப்ஷன் பி யமாமா போர், ஆப்ஷன் சி உஹது போர், ஆப்ஷன் டி அகல் போர். கேள்வியை கேட்ட உடனே இலகுவான கேள்வியை கேட்டுட்டீங்களே அப்படின்ற அந்த ஒரு புன்னகை அங்க பார்க்க முடிஞ்சது. ஆனால் நாங்கள் மசூரா பண்ணி தான் பதில் சொல்லுவோம். நாங்கள் ஆலோசனை சொல்லி நிதானமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் சொல்லுவோம், அவசரப்பட மாட்டோம் அப்படின்றதாக மசூரா பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் முடிய போகுது. ஆப்ஷன் சி உஹது போர்.
ஆப்ஷன் சி உஹது போர். சரிதானா? சரிதானே. இன்னும் 5 செகண்ட் இருக்கு. இது சரிதானே. சரிதானா? ஃபாத்திமா. ஆப்ஷன் சி சரியான பதில் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்திலேயே நீங்க அதை வந்து இலகுவான கேள்வி தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு புன்னகையோடு ஆரம்பிச்சீங்க. ஆனா நீண்ட மசூரா செய்யப்பட்டது நேரம் முடிகிற வரைக்கும். என்ன காரணம்? இல்லை, முசாப்ல வந்து பேர்லேயே வந்து சில சஹாபாக்களோட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அது கொஞ்சம் மஷூரா பேர் வந்து உமேர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து உஹது போர்க்களத்துல தான் கொல்லப்பட்டாங்கன்ற செய்தி நம்ம தெரியும். தெரியும். ஆனா அந்த முசாபுன்னு வர்றதுனால அது கொஞ்சம் ஒரு confuse சின்ன ஒரு ஆயிடுச்சு. ஆமா. மஷூரா, அதுக்காக. ஆமா. மாஷா அல்லாஹ், சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. அதற்கான ஆதாரத்தையும் பார்த்துடலாம். நூல் ஹாக்கிம்ல பாகம் 4ல 319லையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு உஹது போர்ல தான் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. நபி தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறாங்க, அர்ப்பணிப்பு செய்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த நபித்தோளுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம அறிய முடியும். அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்காக முன் வந்தாங்க. முக்கியமான காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, மறுமை தான் நிரந்தரமான வாழ்வு, மறுமையில சொர்க்கத்தை அடையணும், அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வேன்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து சொன்ன மாத்திரத்துல சாப்பிட்டு கொண்டிருந்த பேரித்தம்பளத்தை தூக்கி எறிந்து விட்டு, இந்த பேரித்தம்பளம் சாப்பிடக்கூடிய நேரம் முதல் கொண்டு நான் உயிரோடு இருந்தேன்னா அது பெரிய வாழ்வு எனக்கு, அதனால் நான் சொர்க்கத்தை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வானங்களையும் பூமியும் கொண்ட பரப்பளவு கொண்ட இந்த சொர்க்கத்தை நோக்கி விரைகின்ற அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல போய் அந்த களத்தை சந்திச்சாங்க. சந்திச்ச அந்த களத்திலேயே அவர்கள் உயிர் நீக்கவும் செஞ்சு சஹீதாக்கப்பட்ட செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரி இந்த கொள்கை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா பல நபர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இந்த கொள்கை நம்மளிடத்துல வந்து சேர்ந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த தலைமுறைகளுக்கு நாமும் இந்த கொள்கையை போய் சேர்ப்பதாக இருந்தால் நாமும் கொள்கைக்காக பாடுபடணுன்றதையும் இந்த செய்தி மூலமாக அறிய முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான 3வது கேள்வி பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாமி பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் பி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் சி சபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஆப்ஷன் டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. இந்த அணியினருக்கு பதில் தெரிந்தாலும் நாங்க மசூரா செய்யாம சொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. மசூராவுடைய அவசியத்தை உணர்ந்திருக்கிறாங்க. மசூரா செய்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான்ல, செய்து விட்டால் அதுல உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அல்லாஹ். அந்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப ஒரு உறுதியா நம்பி எந்த ஒரு செய்தி கிடைச்சாலும் நாங்க அதாவது மசூரா செய்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஆப்ஷன் டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதில் தானா? சரிதான். உறுதியா நம்புறீங்க? உறுதியா. பார்த்துடலாமே. ஆப்ஷன் டி சரியான பதில் என்பதை அவங்க எடுத்த முடிவுல கரெக்டா இருக்காங்க. மசூரா செய்யாம நாங்க சொல்ல மாட்டோன்றதுல உறுதியாக இருந்து அதை தெளிவாகவும் சொல்லி இந்த சுற்றுல 3 கேள்விக்குமே சரியான பதிலை சொல்லி 3000 ரூபாய் இதுவரைக்கும் வென்றிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ந்து நீங்க அடுத்த சுற்றுக்கு செல்றீங்களா, இல்ல இந்த பரிசு போதும் வந்ததுக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கலந்துக்கிட்டோம் முடிச்சுக்கிட்டு நாங்க செல்றோம் அப்படின்னாலும் உங்களுடைய ஆப்ஷன். இல்ல 3வது சுற்றுக்கு நாங்க செல்றோம் முழுமையாக இந்த பரிசை வென்றுட்டு தான் போவோம் அப்படின்னா அதுல நீங்க தொடர்ந்து செல்லலாம். என்ன இது தொடர்றோம். தொடர்றீங்க? 3வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்னாடி நீங்க சொன்ன பதிலுக்கான ஆதாரம் புகாரி 1244 வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் சரியான பதில் என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து 3வது சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. 3வது சுற்றுடைய முதல் கேள்வி செல்லலாமா? போலாமா? இதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு.
என்ன ஆப்ஷன் சொன்னா, முதல் கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னால் அதை நீங்க இந்த கேள்வி வேணா அடுத்த கேள்வி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது இல்ல நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தப்பா சொல்லிட்டால் என்ன பண்ணணும், போட்டியை விட்டு எந்த ஒரு பரிசும் இல்லாம வெளியே போகணும். இல்ல ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ந்து அதுல நீடிச்சு அடுத்தடுத்த கேள்விகளை சந்திக்கணும். பதில் சரியா சொன்னா போகலாம், இல்லைன்னா தொடர்ந்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதை கவனத்தில் கொண்டு அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பழைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ எகீன், ஆப்ஷன் பி மசாகின், ஆப்ஷன் சி பர்ரா, ஆப்ஷன் டி பகீர். கன்ஃபார்ம் சி பர்ரா. உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு. ஆப்ஷனும் இருக்கு, நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கணும்னாலும் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுடைய விருப்பம். கன்ஃபார்மாக போகலாம். இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக போகணும். பர்ரா பண்ணுறாங்க. மசாக்கி நான் மசாக்கி வந்து பெரிய போனால் நீங்கள் இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிறோன்றாங்க. மசூலா சி वकील का तेरी वो भी बर्रा उसके जब नाम पर कंफर्म உறுதியா கன்ஃபார்மா தெரியும்ன்றாங்க மசூராவில். ஆப்ஷன் சி பர்ரா. ஆப்ஷன் சி பர்ரா தான் சரியான பதில்ன்றத எடுத்திருக்கீங்க. டைம் முடிய போகுது. ஓகே தானா? ஓகே தானே, பார்த்துடலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமே. அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் எந்த ஆப்ஷனும் தேவையில்லைங்க. உங்களுக்கு ரெண்டாவது சுற்றுல எந்த ஆப்ஷனும் தேர்ந்தெடுக்காத மாதிரி மூன்றாவது சுற்றுலையும் எந்த ஆப்ஷனும் தேவையில்லைங்க. நாங்கள் உறுதியாக அதுலேயும் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக அதற்கான ஆதாரம் சஹி இப்னு குசைமா என்ற நூலில் 753வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான பதில். மூன்றாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா? உங்களுக்கான கேள்வி, இரண்டாவது கேள்வி. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனை வயதில் மரணித்தார்கள்? ஆப்ஷன் ஏ 65, ஆப்ஷன் பி 75, ஆப்ஷன் சி 55, ஆப்ஷன் டி 45. உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு. பேரை சரியா சொன்னாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முந்தைய பெயர் என்ன பர்ரா அப்படின்றத கரெக்டாக சொன்னாங்க. எப்போ மரணித்தாங்க அப்படின்றத அடுத்த கேள்வியாக அவங்க சம்பந்தமாகவே தொடர்ந்து வந்திருக்கு. அதை சரியா சொல்றாங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கான நேரம் நெருங்கி விட்டது. 10 செகண்ட் தான் இருக்கு. இது கேள்வி தெரியல எங்களுக்கு, இந்த போட்டியிலேருந்து விளங்கிக்கிறோம். இந்த கேள்விக்கான பதில் தெரியல. இதுவரைக்கும் நாங்கள் 4000 ரூபாய் வென்றிருக்கிறோம். இந்த 4000 போயிடுறோம் அப்படின்றத முடிவெடுத்திருக்கீங்க. நல்லா கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்துட்டு தொடர்ந்து செல்லலாமே. இல்லை, ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும். இதுவரைக்கும் வென்றதும் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதோட நாங்கள் சென்றுறோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு சென்றிருக்கிறாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இதுக்கான பதில் சரிதானான்ற ஏதாவது இந்த ஆப்ஷனை பார்ப்போமா? நான் வேணா ஒரு ஆன்சர் சொல்லவா? சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 65. ஆப்ஷன் ஏ 65 பார்த்துட்டோன்னு வைங்களேன். சரியா சொல்லு, மனசுல நினைச்சிருக்கோம் இதை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்து போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு மனசும் வரும். பார்க்காம போயிட்டாலாவது ஒரு இது இருக்கும். பார்த்துட்டே போலாமா? பார்த்துட்டே போலாம்ண்ணா. சரியான பதில் தானான்னு பார்ப்போம். அவர் தேர்ந்தெடுத்தது சரியான பதில் தானங்க. தொடர்ந்து போயிருந்தீங்கன்னா அடுத்து இன்னும் மூன்றாவது கேள்வி இலகுவா கூட வந்திருக்கலாம். அதற்கான ஆதாரம் தபகாத் இப்னு சாத் என்ற நூல்ல பாகம் 820 இந்த செய்தி 65 வயதுல தான் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. சரிங்களா? அவ போட்டியிலிருந்து விலகியதன் மூலமாக உங்களுக்கான பரிசு தொகை 4000 ரூபாய் வழங்கப்பெறும். அதை வாங்கிட்டு நீங்க செல்லலாம். ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற அந்த நிகழ்ச்சியில இந்த பரிசு தொகையை வழங்குபவர்கள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியின் இந்த பரிசை வழங்குவோர் ஸ்டீல் போர்ட் டீலர்ஸ் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஸ்டீல் போர்ட், மண்ணடி, சென்னை.
الله أكبر الله أكبر